இந்த உலகமே சமநிலையில தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த சமநிலை சீர்குலைஞ்சு ஒரு பக்கமா சாஞ்சா அதோட விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும். வணக்கம், நான் சஜானா ஹுசைன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஈகோ இந்தியா நிகழ்ச்சி. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவோ இல்ல புதுப்பிக்கவோ உதவக்கூடிய வேலைகளை பசுமை வேலைகள்னு சொல்லுது சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு. 2047 ஆண்டுக்குள்ள இந்தியாவில் 3.5 கோடி பசுமை வேலை வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பு இருப்பதா ஒரு அறிக்கை தெரிவிக்குது. இதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டை பார்க்க நாம இப்போ சென்னைக்கு பயணிக்க போறோம். அங்க ஒரு பெண்கள் குழு தங்களுடைய வாழ்வாதாரத்தை தாங்களே உருவாக்கிக்கிட்டு அவங்களுடைய நகரத்தையும் சுத்தமா வைக்க உதவுறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பெண்கள் ஒரு குழுவின் அங்கமாக இருக்கிறார்கள். பெண்கள் மட்டுமே கொண்ட இந்தியாவின் முதல் குப்பை மேலாண்மை குழு. இதை செய்வதை நினைத்து இவர்கள் பெருமை கொள்கிறார்கள். குப்பை சேகரிப்பவர்களாக, மேற்பார்வையாளர்களாக, ஓட்டுநர்களாக, மேலாளர்களாக இந்த பெண்கள் இருக்கிறார்கள். ஒன்றாக சேர்ந்து சென்னையின் ஒரு பகுதியில் உருவாகும் குப்பைகளை சேகரித்து அகற்றுகின்றனர். முறைப்படுத்தப்பட்ட குப்பை சேகரிப்பில் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு நாட்டில் பாலின வேறுபாட்டுக்கு இந்த பெண்கள் சவால் விடுகிறார்கள். எந்த வேலைக்கு போனாலும் கஷ்டம் இல்லாமல் கிடையாது. இல்லை மழை வந்தாலும் ஓகே, வெயில் அடித்தாலும் ஓகே, நல்லபடி தான் வேலை செஞ்சிட்ருக்கேம்மா நான். ஆனால் இந்த நம்ம வேலை கிடைச்சதுனால நம்ம தைரியமாக நம்ம வாழ்கிறோம், தைரியமாக இறங்குவோம். ஏதோ இப்போ ஒரு 10 ரூபா வாங்கணும், கடனாக வாங்கணும்னா கூட என்னால் முடியும், நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு தைரியமாக இந்த வேலை இருக்கிறனால தான் நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறேன் எல்லா இடத்துலையும். இந்த வேலையை பற்றிய பொது மனப்பான்மையை தாண்டியும் 2 பிள்ளைகளுக்கு தாயான இவர் தன் வேலையில் அர்ப்பணிப்புணர்வுடன் இருக்கிறார். இதனால் தன்னுடைய அம்மா தன்னை பார்க்க வருவதில்லை என்று இவர் சொல்கிறார். குப்பையை பிரிக்கும் போது குடியிருப்போர் குப்பையை பிரித்து போட வேண்டும் என்று நினைவுபடுத்துகிறார். பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கே வரமாட்டாங்க இதை நான் வேலை செய்யறதுனால. அதை பற்றி நான் பெருசாக எடுத்துக்கல. எனக்கு இந்த வேலை தான் எனக்கு மெயின். அதனால் நான் இந்த வேலையை முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஒரு டே சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சில நேரத்தில் ஹாப்பியாக இருக்கும். சில நேரம் இந்த கொஞ்சம் சிலரை பிரித்து தரலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப பேம்பர்ஸு, ஹக்கீஸ் அதெல்லாம் கொஞ்சம் பிரிக்காமல் தரனால ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும். சொல்லும் போது சிலர் அவங்களே அவங்க டஸ்ட்பினில் போடும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். முதலில் மேரி பல வேலைகளை செய்தார். மரத்தச்சு வேலை செய்பவராக, கட்டட பணியாளராக இருந்தார். இவை கடினமான வேலைகள். ஆனால் வேலைக்கு உத்தரவாதம் இருக்காது. சுவிட்சர்லாந்தில் குழந்தையை பார்த்துக் கொள்பவராக இருந்தார். கொரோனா நோய் காலத்தில் இவரது வேலை பறிபோனது. இங்கு அவர் திரும்பி வந்தபோது குப்பை அகற்றும் இந்த பணியில் பணி உறுதித்தன்மை ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. பெண்கள் மட்டுமே கொண்ட ஒரு குழுவினரை வேலைக்கு எடுப்பது தனியார் குத்தகை நிறுவனத்துக்கு சுலபமாக இருந்தது. இந்த வேலைக்காக நிறைய பெண்களை வேலைக்கு எடுக்க முடியாதுன்னு முதல்ல எங்க கிட்ட சொன்னாங்க. அப்படியே எடுத்தாலும் அவங்கள வேலைக்கு எடுத்த பின்னாடி அந்த வண்டிகளை ஓட்டுற பயிற்சிகள் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஓட்டுநர்களாக அவங்களோட செயல்திறன் நல்லாவே இருக்காது அப்படின்னாங்க. ஆனா நாங்க அதெல்லாம் செஞ்சோம். அதுக்கு பிறகுதான் அந்த மாயாஜாலம் நிகழ்ந்தது. சென்னை மணலியில 400 பேர் கொண்ட பெண்கள் குழுவை பயிற்சி மூலம் உருவாக்கணும். இந்தியாவிலேயே மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய நகராட்சி திடக்கழிவு சேகரிக்கும் குழுவாக அது சாதிச்சிருக்கு. வணிகர்களிடமிருந்து மேரி குப்பையை சேகரிக்கிறார். இவங்க வந்தாங்கன்னா கரெக்டாக பக்காவாக எல்லாமே எடுத்துடுறாங்க. ஒன்று கூட விட மாட்டாங்க. எல்லாம் சுத்தமாக பக்காவாக க்ளீனாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவங்க இல்லைன்னா யாரும் அப்படியே கடையிலே தான் வச்சுட்டு இருக்கோம். போகிற வரவங்க கூட யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்மளாம் யாராச்சும் கூப்பிட்டு இதுமாதிரி குப்பைகள் எடுனா தான் எடுப்பாங்க, இல்லைன்னா யாரும் வர மாட்டாங்க. இவங்க வந்தால் தான் கரெக்டாக ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை கூட இருக்காருன்னு கேட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மேரியும் அவரது குழுவினரும் இந்த பகுதிக்கு செய்யும் சேவையை குடியிருப்போரும் பாராட்டுகிறார்கள். இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக எங்கள் வீடெல்லாம் ஒரு மாதிரி நாரி போய் தான் கிடக்க, கொண்டு போய் போட முடியாது. எங்களுக்கு அதுக்கான டைம் இல்லை. இங்கே வச்சிடுறோம், அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்லா கரெக்டாக இவங்க நேரத்து டைமுக்கு வராங்க. இந்த மாதிரி வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் மதிக்கணும். மேரி போன்ற பெண்கள் தடைகளை உடைக்கிறார்கள். ஆனால் இது இன்னும் இயல்பானதாக மாறவில்லை. இந்தியாவின் சமீபத்திய கணக்கெடுப்பு வேலைவாய்ப்பில் பெண்களின் பங்கு குறைந்து கொண்டே வருவதாக தெரிவிக்கிறது. மேல் மற்றும் கீழ் நடுத்தர வர்க்கத்து பெண்கள் திருமணத்திற்கு பிறகு பணிக்கு செல்வதில்லை. ஏழ்மை நிலையில் உள்ள பெண்களின் உழைப்பு ஒரு உழைப்பாகவே மதிக்கப்படுவது இல்லை. அதிர்ச்சிகரமான தகவல் என்னவெனில் பணிகளில் பெண்களின் பங்களிப்பு மிக குறைவாக இருக்கிறது. இது கதையின் ஒரு பக்கம். மற்றொரு புறம் இந்திய பெண்கள் என்ன பங்களிப்பை செய்கிறார்கள் என்பதை புள்ளி விவரங்கள் முழுமையாக பிரதிபலிப்பதில்லை என்கிறார்கள் பெண்ணிய செயற்பாட்டாளர்கள். அது மட்டுமல்ல, பெண்கள் செய்யும் பணியை பல நேரங்களில் பணியாகவே கருத மறுக்கின்றனர். ஏனெனில் அந்த புள்ளி விவரங்களை மற்ற உலக நாடுகளோடு ஒப்பிட வேண்டும் என்கிறார்கள்.
2021 இந்தியாவில் வேலை வாய்ப்பில் பெண்களின் பங்களிப்பு 23%. உலகத்தில் இது 47% இருக்கிறது. உலகிலேயே மிகவும் குறைவான அளவு இது. இந்த வேலை செஞ்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி விட்டேன். இப்போ சின்ன பொண்ணு 11வது படிக்கிறா. இந்த வேலை நம்பி சென்னைக்கும் அதன் சூழலுக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் என நிரூபிக்கிறது இந்த பசுமை பணி. வேளாண்மைய முதுகெலும்பா கொண்ட நாடுதான் இந்தியா. ஆனா இந்திய பொருளாதாரத்துல வேளாண் துறையுடைய பங்களிப்பு குறைஞ்சுக்கிட்டே போகுது. மண் வளம் பாதிக்கப்பட்டதுதான் இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஒற்றை பயிர் விவசாயம், மிக அதிக அளவுல நிலத்தை உழவு செய்யறது, ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்பாட்டால மண்ணுடைய தரம் ரொம்பவே பாழாகி இருக்கு. இதனால ஊரக மக்களின் வாழ்வாதாரமும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு. டெல்லி புறநகர் பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்க ஒரு சமூக சேவை நிறுவனம் விவசாயிகளுக்கு சுற்றுச்சூழலை மீட்டெடுக்கவும் லாபத்தை சம்பாதிக்கவும் கத்துக் கொடுத்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெந்தயத்தை அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது. டெல்லியின் புறநகரில் பல்லே கிராமத்தில் இருக்கிறோம். இந்த விவசாயிகளின் வாழ்க்கை நிறைய மாறிவிட்டது என்கிறார் ஜக்பீர் தர்மா. இவரது குடும்பம் பல தலைமுறைகளாக இங்கு விவசாயம் செய்து வருகிறது. என்னோட அப்பா காலத்துல யமுனா நதி எங்கள் நிலத்துல ஓடிச்சு. எனவே நிறைய வேதிப்பொருள்களை பயன்படுத்த மாட்டோம். ஆனால் அணை கட்டப்பட்டதுல இருந்து யமுனாவின் நீர் வயலை வந்து சேர்வதே இல்லை. நதி நீரிலிருந்து கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் மண்ணுக்கு கிடைக்காததால் இப்போது பல விவசாயிகள் பயிர் வளரவும் பூச்சிகளை வரவிடாமல் தடுக்கவும் ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறார்கள். சுற்றுச்சூழல் மையத்தால் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் டெல்லியில் சுற்றியுள்ள 60% மண் சீரழிந்திருப்பது தெரிய வந்தது. இங்கு இயற்கையான விவசாய முறைகளை இனிமேல் பயன்படுத்தவே முடியாது. பல மண் மாதிரிகளில் ஊட்டச்சத்துகளும் நுண்ணூட்டச்சத்துகளும் குறைவாக இருப்பதை தெளிவாக பார்க்க முடிந்தது. மண்ணில் இருக்கும் உயிர் கரிமம் சீர்குலைந்தபடி இருந்தது. இப்போது கரிமம் குறைந்துவிட்டது. மண்ணில் போதுமான ஊட்டச்சத்துகள் இல்லாததால் இதில் விளைவிக்கப்படும் உணவிலும் போதுமான ஊட்டச்சத்துகள் இருக்காது. டெல்லியில் பலர் இப்போது இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பழங்கள் மற்றும் காய்கறிகள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதே நேரம் விவசாயிகளுக்கும் வாழ்வாதாரம் வேண்டும். இதற்கு நிலம் செழிப்பானதாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். அர்பன் ஃபார்ம்ஸ் என்ற சிந்தனைக்கு இதுதான் அடிப்படை. மரபு சார்ந்த செயல்பாடுகளின் உதவியோடு விவசாயத்தை மாற்றி யோசிக்க வேண்டும் என்று இவர்கள் செயல்படுகிறார்கள். நிலத்தில் இருக்கும் நுண்ணுயிர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியிலும் ஊட்டச்சத்துக்களை வழங்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை நாம் அறிவோம். இதுவே அர்பன் ஃபார்ம்ஸ் அமைப்பின் பயணம். கடந்த 20 ஆண்டுகளாக விவசாய மீட்டெடுப்பு, ரசாயனம் இல்லாத இயற்கை விவசாயம் ஆகியவற்றில் பணியாற்றி வருகிறோம். இதன் அறிவியலுக்குள் செல்ல செல்ல மரபார்ந்த செயல்பாடுகளோடு நவீன அறிவியலையும் இணைத்தோம். நாட்டில் உள்ள சிறு விவசாயிகள் செயல்படுத்தும்படி அதை ஒரு மாதிரியாக உருவாக்கினோம். உள்ளூர் விவசாய நிலங்களிலிருந்து பெறப்பட்ட அறுவடை கழிவுகளிலிருந்து அர்பன் ஃபார்ம்ஸ் அமைப்பினர் உயர்தர எருவை உருவாக்குகிறார்கள். வழக்கமாக எரிக்கப்படும் நெல் பயிர்த்தாள்களோடு வாழை இலைகளும் காய்கறி கழிவுகளும் எருவாக மாற்றப்படுகின்றன. வழக்கமான விவசாயத்தை போல இதற்கு நீரும் மண்ணை திருப்பி விடுதலும் தேவைப்படும். மண்ணால் பூஞ்சையை உருவாக்க முடியும். மண்ணில் இருக்கும் நுண்ணுயிர்களால் 2ஆம் கட்ட வளர்ச்சிதை வேதிப்பொருட்களை உருவாக்க முடியும். இவை தாவரங்களுக்கான அதிகபட்ச ஊட்டச்சத்தாக இருக்கின்றன. ஜக்பீர் தர்மாவும் அர்பன் ஃபார்ம்ஸில் இணைந்துள்ளார். இவ்வாறு இணைந்ததிலிருந்து மண் மேம்பட்டிருப்பதாக இவர் சொல்கிறார். வேதி உரங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக இப்போது இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்துகிறார். யூரியா இல்ல, சாயமும் இல்ல, அவற்றை பயன்படுத்துவதே இல்ல. எருவும் மாடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய சாணமும் மட்டும்தான். அர்பன் ஃபார்ம்ஸ் தரும் சில மருந்துகளையும் பயன்படுத்துறோம். அர்பன் ஃபார்ம்ஸிலிருந்து வந்திருக்கும் பிரதிநிதிகள் ஜக்பீர் தர்மா வயல் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வந்திருக்கிறார்கள். ஃபார்மிடோபியா என்ற ஒரு செயலியின் உதவியோடு பயிர்களை பற்றிய தரவுகளை சேர்த்துக் கொள்வது, வயலை கண்காணிப்பது, பயிர்களின் எதிர்காலத்தை கவனிப்பது ஆகியவற்றை செய்கிறார்கள். இது விவசாய முறைகளுக்கு உதவும். மீட்டெடுக்கக்கூடிய விவசாய செயல்முறைகளை நடைமுறைப்படுத்த விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. 2-3 நாட்களுக்கு முன்பு இந்த வயலுக்கு வந்தேன். தெல்லுவண்டுகளும் வயிறு அந்துப்பூச்சிகளும் வயலை தாக்கின. டமான், மகாஸ் ஆகிய 2 உயிர்பூச்சி விரட்டிகளை பரிந்துரைத்தேன். இவற்றை 5 மில்லி எடுத்து 5 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்குமாறும் வேப்ப எண்ணெயை தெளிக்குமாறும் கூறினேன். அவர் அதை செய்தார். பூச்சிகள் அங்கிருந்து விலகிச் சென்றன.
कंट्रोल ऑफ फ्ली विटल्स एंड डायमंड में होता है. அர்பன் ஃபார்ம்ஸின் ஒவ்வொரு மையமும் 20 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள விவசாயிகளுக்கு உதவுகிறது. தங்களது அறுவடையை விவசாயிகள் இங்கு கொண்டு வந்து தருவார்கள். சோனுகுமாருக்கு அருகில் உள்ள ஒரு வயல் இருக்கிறது. தன்னுடைய 900 கிலோ கேரட்டுகளை கொண்டு வந்திருக்கிறார். இவற்றை அர்பன் ஃபார்ம்ஸில் கொண்டு வந்து சேர்ப்பதன் மூலம் வேறு சந்தைகளுக்கு நெடுந்தூரம் செல்ல வேண்டியிருக்காது. இடைத்தரகர்களுக்கு அதிகம் காசு கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்காது. இங்கு செலவு இல்லை. 10 நிமிட தூரத்தில் இந்த மையம் இருக்கிறது. வயலில் இருந்து நேரடியாக வந்து அறுவடையை இங்கு சேர்ப்பேன். இங்கிருந்து நேராக மொத்த வியாபாரத்திற்கு சென்றுவிடும். டெல்லியில் இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கான முதன்மையான விற்பனையாளராக அர்பன் ஃபார்ம்ஸ் அமைப்பினர் இருக்கிறார்கள். பீட்ரூட், தக்காளி, முட்டைக்கோஸ் என்ன காய்கறியாக இருந்தாலும் இவர்களது விலை வழக்கத்தை விட 3 மடங்கு அதிகம். ஆனால் இந்த கடையின் வாடிக்கையாளர்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை என்று உரிமையாளர் சொல்கிறார். இந்த நகரத்தில் இதற்கான தேவை இருக்கிறது. காய்கறி பழங்கள் எங்கிருந்து வருகிறது என்று வாடிக்கையாளர்களிடம் உண்மையாக சொல்ல முடிந்தால் அவர்கள் வாங்க விரும்புகிறார்கள். ஆனால் இயற்கை விளைபொருட்களை நீண்ட காலம் வாங்க மாட்டார்கள். அவர்கள் விலையை பற்றியும் யோசிப்பார்கள். குழந்தைகளுக்கு சுத்தமான உணவு தர வேண்டும் என்று நினைப்பவர்கள், உடல்நல கோளாறு உள்ளவர்கள், பணம் படைத்தவர்கள் ஆகியவர்கள் வாடிக்கையாளர்களாக இருப்பார்கள். வாடிக்கையாளர்களில் 20% ஆரோக்கியமான உணவு வேண்டும் என்று சொல்லும் மத்திய தர வர்க்கத்தினர். இவ்வாறு மாறியதில் ஜக்பீர் தர்மா திருப்தியாக இருக்கிறார். அவரது பழைய முறை விவசாயத்தில் செலவு அதிகம், லாபம் குறைவு. ரசாயன உரங்கள் விலை உயர்ந்தனவாக இருக்கின்றன. பூச்சிக்கொல்லிகள், சாயங்கள், யூரியா எல்லாம் விலை உயர்ந்தவை. இப்போது சாயத்துக்கு 1400 ரூபாய் ஆகும், அதாவது 15 யூரோக்கள். நான் இந்த முறையின் மூலம் அந்த பணத்தை மிச்சப்படுத்துறேன். யூரியா, ரசாயன உரத்துக்கு ஆகும் செலவையும் மிச்சப்படுத்துறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக முன்பை விட தங்கள் நிலத்தில் விளையும் காய்கறிகள் சுவையாகவும் இருக்கின்றன என்று விவசாயிகள் சொல்கின்றனர். வேலை வாய்ப்புகள் குறித்து பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இந்தியாவில் ஆயிரக்கணக்கான வேலைகளை உருவாக்கக்கூடிய இன்னொரு பொருள் இருக்கு. அதுதான் சணல். இயற்கை தரக்கூடிய இந்த நாரும் அதிலிருந்து தயாரிக்கப்படுற பல பொருட்களும் இந்தியாவிலிருந்து 250 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுல ஏற்றுமதி செய்யப்படுது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த இந்த சணலை குறித்து பல சுவாரஸ்ய தகவல்களை நமக்கு தெரிவிக்கிறதுக்காக நமது நிருபர் களத்திற்கே சென்றிருக்காரு. வாங்க பார்க்கலாம். சணல் என்ற இயற்கை இழையால் செய்யப்பட்ட தரை விரிப்புகள், காலணிகள், பைகள் இவை நன்றாக இருக்கின்றன. சணலுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பண்பும் இருக்கிறது. உதாரணமாக நெகிழி பைகளுக்கு பதிலாக சணல் பைகள், நெகிழி சாக்குகளுக்கு பதிலாக சணல் சாக்கு பைகள். பருத்தியை விட சணலை பதப்படுத்த குறைவான ஆற்றல் இருந்தால் போதும். உலகம் முழுவதிலும் பசுமையான சுத்தமான சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிறோம். மக்கக்கூடிய சூழலை பாதிக்காத செயற்கை இலைகளுக்கும் நெகிழிகளுக்கும் நல்ல மாற்றாக இருக்கும் இயற்கையான இலைகளை பயன்படுத்த நேரம் வந்துவிட்டது. உலகத்திலேயே அதிகமாக சணலை உற்பத்தி செய்யும் இந்தியாவிலும் இதற்கு சவால்கள் இருக்கின்றன. இந்தியாவின் சணல் துறையில் 3,70,000 பேர் பணிபுரிகிறார்கள். 4 மில்லியன் விவசாய குடும்பங்களுக்கு இது வேலை வாய்ப்பை தருகிறது. அஸ்ஸாமை சேர்ந்த விவசாயியான குணா சந்திரா தியோரி 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சணல் பயிரிட்டு வருகிறார். சணலை பயிரிட்டு அறுவடை செய்வது ஒரு பெரிய பொறுப்பு. விதைப்பது முதல் அறுவடை செய்யும் வரை ஒவ்வொரு நிலையிலும் பணம் தேவைப்படும். அறுவடை முடிந்த பிறகு சணலை 2 வாரங்கள் நீரில் ஊற வைப்பார்கள். இது ரெட்டிங் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் தண்டிலிருந்து இழைகள் பிரிக்கப்படும். இதை செய்ய ஆட்கள் தேவைப்படுவார்கள். கூடுதல் உதவி தேவைப்படும். தேவைப்படுறப்ப வேலையாட்கள் கிடைக்கிறது இல்லைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க வேற இடங்களுக்கும் புலம்பெயர்ந்து போயிடுறாங்க. பல நேரங்கள்ல பருவ காலமும் உதவாது. ஒரு நாளைக்குள்ளார அறுவடையை முடிக்கணும். பணியாளர்கள் கிடைக்கிறதுலயும் கஷ்டம், கூலி அதிகமாகுது, உற்பத்தி குறையுது. இது மாதிரி பல சவால்கள் இருக்கு. சணல் மற்றும் அது சார்ந்த இழைகளுக்கான மத்திய ஆராய்ச்சி கழகம் இந்த சவால்களை ஆராய்ந்து தீர்வுகளை உருவாக்க முயற்சி செய்கிறது.
விதைக்கும் எந்திர கருவிகள், இலைகளை பிரிக்கும் கருவி போன்றவற்றின் மூலம் வேலையாட்களின் தேவையையும் செலவையும் குறைக்கலாம். மழைக்காலத்தின் ஈரப்பதம் நிறைந்த வெப்ப பருவகாலம் இருந்தால் சணல் பயிர் நன்றாக வளரும். சரியான நேரத்தில் மழை வரவில்லை என்றால் அறுவடையின் அளவும் தரமும் குறையும். கடந்த 5 ஆண்டுகளா பல பகுதிகளில் சணல் உற்பத்தி குறைஞ்சிருக்கிறதையும் பார்க்குறேன். சில பயிர்கள் நிறைய மழைய தாங்கிறதே இல்லை. குறைவான காலத்தில் நிறைய மழை பெய்வது காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகிறது. இதற்கு தகவமைத்துக் கொள்ள சணல் விவசாயிகள் முயற்சி செய்கிறார்கள். தற்போது உருவாக்கப்பட்டிருக்கும் அதிக உற்பத்தி திறனுடைய உயர்தர சணல் விதைகளை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும். இவை அதிகமான அறுவடை தரும், நிலத்துக்கும் காலநிலைக்கும் பொருந்தக்கூடியவை. கொல்கத்தாவில் உள்ள கமர்ஹட்டி சணல் தொழிற்சாலை ஆசியாவிலேயே மிகப்பெரியது. இது வருடம் முழுவதும் ஒரு நாளின் 24 மணி நேரமும் செயல்படும். ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் சணல் நூலை எடுத்து அரிசி கோணிகள், சணல் பைகள் மற்றும் பிற பொருட்களை உருவாக்குகிறார்கள். மில்லின் மேலாளர் சந்தோஷ் மித்ரா, சணலுக்கான தேவை அதிகரித்திருக்கிறது, ஆனால் தொழிலாளர்களுக்கு தட்டுப்பாடு இருக்கிறது என்கிறார். ஆரோக்கிய மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் முறையாக இருப்பதில்லை. அது மட்டும் இல்லாமல் வெப்பம், தூசி, சத்தம் போன்றவையும் இருக்கின்றன. சணல் துறையின் இந்த சூழல் இளையோரை ஈர்ப்பதாக இல்லை. இங்குதான் சணல் இலைகளை துணியாக மாற்றுகிறோம். இது கடினமான வேலை. தொழிலாளர்கள் நினைத்து பார்க்க முடியாத சூழலில் வேலை செய்கிறார்கள். தொழிற்சாலையின் உள்ளே வெப்பமாக இருக்கும். வேலையும் எளிதாக இருக்காது. பணியாளர்களுக்கு தட்டுப்பாடு இருப்பதால் இந்தியாவின் சணல் தொழில் நிறுவனங்கள் இயந்திரங்களை மேம்படுத்துவதில் முதலீடு செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார். பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் சணல் பயிரிடப்பட்டு வருகிறது. கங்கை நதியின் பாசன பகுதியின் வெப்பமான ஈரப்பதம் நிறைந்த பருவகாலம் இதற்கு சிறந்தது. 2023 ஏற்றுமதி குறைந்தது. அதற்கு 3 ஆண்டுகள் முன்பு வரை இருந்த காலகட்டத்தில் தொடர்ந்து ஏற்றுமதி அதிகரித்திருந்தது. உலகத்தின் சணல் தேவைகளுக்கு ஈடு கொடுப்பதற்காக கொல்கத்தாவுக்கு வெளியில் நூற்றுக்கணக்கான உற்பத்தி தளங்கள் உருவாகி வருகின்றன. 2023 இந்தியாவின் சணல் பை சந்தை $280 மில்லியன் மதிப்பு கொண்டதாக இருந்தது. இந்த உற்பத்தியாளர் 5 கண்டங்களில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார். பெரும்பாலும் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்கிறார். இங்குள்ள இயந்திரங்கள் ஏற்கனவே நவீனமயமாக இருக்கின்றன. இது போன்ற முயற்சிகள் அவசியம் என்று நிறுவனத்தின் தலைவர் சொல்கிறார். நமது குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக பூமியை பாதுகாக்கிறோம். நெகிழி மாசுபாட்டிலிருந்து பூமியை பாதுகாக்கிறோம். பூமியின் பசுமையை அதிகப்படுத்துறோம். அரசாங்கம் சணல் உற்பத்திக்கு நிதியுதவி தருகிறது, மானியம் தருகிறது, அதிக உற்பத்தி தரும் சணல் வகைகளை உருவாக்குகிறது. இன்று சணல் ஆய்வு மையத்தின் கௌரங்கக்கார் ஒரு மாணவர்கள் குழுவை சந்திக்கிறார். சணலின் திறன் குறித்து அவர்களிடம் பேச முடியும் என்று நம்புகிறார். சணல் பயிர் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை சேகரிக்கும். ஒரு ஹெக்டேரில் உள்ள சணல் பயிர் 120 நாட்களில் 15 டன் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும். பல பெரிய வேலைகளுக்கு சணல் சிறந்தது. கோணி பைகள், கடைகளுக்கு எடுத்து செல்லும் பைகள், திரை சீலைகளுக்கு ஏற்றது. இது இன்னும் ஃபேஷன் துறைக்குள் வரவில்லை என்றாலும் இதன் சாத்தியக்கூறுகள் அதிகம். இந்த நிகழ்ச்சியில நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க. அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.